Hello friends, good morning. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இங்க இருக்க லைப்ரரி பத்தி தான் பார்க்க போறோம். இங்க என்னென்ன சிஸ்டம் இருக்குன்னு பத்தி டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வீடியோக்குள்ள போலாம். நாங்க இருக்க ஏரியா பக்கத்துல இருக்க லைப்ரரி தான். இப்போ நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த லைப்ரரியை நீங்க வந்து ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே அக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஃப்ரண்ட் டெஸ்கில் அவங்கக்கிட்ட போய் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே லைப்ரரி கார்டு ஒரு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம எப்போ வேணால் லைப்ரரி போய்க்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ புக்கு வேணால் எடுத்துக்கலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி வந்து பாரபட்சம் இல்லாமல் பெருசாக தாங்க இருக்கும். அது சின்ன ஏரியாவாக இருந்தாலும் சரி, பெரிய ஏரியாவாக இருந்தாலும் சரி, லைப்ரரி ரொம்ப பெருசாக ரொம்ப ஃபெசிலிட்டியோடு தான் இருக்கும். அந்தந்த கவுண்டியில் ஒரு லைப்ரரி இருக்கும். இங்கே கவுண்டினா என்ன சொல்லுவாங்கன்னா சிட்டி. நம்ம ஊரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரை இருந்துச்சுன்னா அது பெரிய இடம், அதுக்குள்ளே சின்ன சின்ன சிட்டியாக இருக்குல்ல, அதைத்தான் இங்கே வந்து கவுண்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கவுண்டிலையும் ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியை எப்போ வேணால் நம்ம போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு மட்டும் இருந்தால் தான் நம்ம புக்கு வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னா, இந்த லைப்ரரி 2 ஸ்டோரிஸ் இருக்கும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் நாங்கள் இருக்க ஏரியாவோட லைப்ரரியில் குழந்தைங்க செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடம் எனக்கு எப்போ இருந்தாலும் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நாங்கள் ரீசெண்ட் டேஸ் தான் இங்கே லைப்ரரி வந்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் இந்த லைப்ரரி கூப்பிட்டு வந்தால் பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வராமல் இருந்தோம். ஆனால் அதுக்கு தான் இங்கே நிறையா குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் அவங்கள எப்பயுமே கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் அந்த ப்ளே ஸ்கூல் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஸ்டஃப் எல்லாமே இங்கே லைப்ரரியில் இந்த சைட்லேயே வச்சுருக்காங்க. நம்ம பிள்ளைங்க கொஞ்ச நேரம் விளையாடணும்னு நினச்சோன்னா இங்கே வந்து அப்படியே விளையாண்டுக்குருவாங்க. படிக்கிற கொஞ்ச நேரம் புக்கு பெயிண்டிங் பண்ணணும் அந்த மாதிரினா கொஞ்ச நேரம் அதுவும் பண்ணிக்கலாம். உள்ளேயே ரெஸ்ட் ரூம் அவைலபிலிட்டி எல்லாமே இருக்கும். இங்கே யூஎஸ் பொறுத்தளவு இது ஒரு ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். எங்கே போனாலும் ரெஸ்ட் ரூம் அவைலபிலிட்டி உள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஈவெண்ட்டெல்லாம் சின்ன சின்ன ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு மந்த் வந்து இந்த மாதிரி லெகோஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த லெகோஸு லாஸ்ட் டைம் என் பொண்ணு பண்ணதை கூட இங்கே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ கூட நான் கிடைச்சா நான் முடிஞ்சால் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே லைப்ரரி நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை நம்ம க்ரோ பண்ணுறதுக்கும் இந்த லைப்ரரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அடல்ட்ஸு இப்போ நம்மளுக்கு நம்ம ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நிறையா புக்ஸ் இருக்குது, அதுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. நிறையா லாங்குவேஜ்லேயே வச்சுருக்காங்க புக்ஸு. அதையும் நீங்கள் ஒன்றா போய் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அதர் லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசையாக இருந்தாலும் நீங்கள் போய் இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதுதான் என் பொண்ணு செஞ்சது லாஸ்ட் டைமு. நாங்கள் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு செஞ்சோம். அதுக்கப்புறம் நான் என் குழந்தைங்களுக்கு எடுத்த புக்கை ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லி தான் நான் மேலே போனேன். ஆனால் மேலே வந்து ரிட்டர்ன் அவைலபிலிட்டி இல்லை. புக்கு ரிட்டர்ன் பண்ணணுன்னா நீங்கள் செல்ஃபாக கீழேயே ஆள் இருப்பாங்க, இல்லாட்டி நீங்களாக செல்ஃபாக போய் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் மாதிரி நம்ம இங்கே யாரோட தயவு இல்லாமல் நம்மளேவும் இண்டிபெண்ட்டாக எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். நான் லாஸ்ட் மந்த்து ஒரு 10 புக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். வெதர் கொஞ்சம் நல்லா இல்லாதனால நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணவே முடியல. இங்கே தான் இப்படி செல்ஃபாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். 1 பை 1 ஒரு புக்காக நம்ம இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்னென்ன புக்கு உள்ள நம்ம இது ரிட்டர்ன் பண்ணுறோமோ அது வந்து அந்த பார்கோடு வந்து ஸ்கேன் ஆகிடும். மொத்தமாக நீங்கள் இப்போ 10 புக்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா 10 அப்படியே உள்ளே விடக்கூடாது. சில புக்கு மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உள்ளே வர முடியல, நான் ட்ரைவ் த்ரூவேவும் ரிட்டர்ன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணி வர இடத்துலையும் இந்த மாதிரி கவுண்டர் அங்கேயே வெளியிலே வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கும் போய்க்கலாம். அது ஒரு நல்ல ப்ளஸ் தான் இந்த லைப்ரரி பொறுத்த அளவு. இப்போ வெதர் சரியில்லை, எனக்கு வேலையாக இருக்குது, பிஸியாக இருக்குது, என்னால் வர முடியல, ரிட்டர்ன் பண்ண முடியலன்னா அதுக்கும் அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆன்லைன்லேயே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நாங்களே ஒரு 2 டைம்ஸ் அப்படி தான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப கிளைமேட் ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம இங்கே வந்தால் அந்த பிள்ளைங்களும் சிக்காயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வரல. சரி இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிட்டு வந்தேன். இதுதான் ஆன்லைன்லேயே நம்ம புக்கை வந்து ஹோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இதான் ஆப்ஷனு. நம்ம சைட்டுக்கு போய் இங்கே வந்து ஈவெண்ட்ஸ் இந்த இதில் கொடுத்தோன்னா
கிட்ஸு இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்மளுக்கு எந்தெந்த புக்கு இப்போ இன்கேஸ் நம்ம ஆன்லைன்லேயே சில புக்கு பார்த்து வச்சுருக்கோம், என்னால் வர முடியல, எனக்கு வந்து பிஸியாக இருக்கேன், நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க, நான் எப்பயாவது வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னா, இப்போ இந்த புக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஹோல்டுன்னு இருக்கும். இப்போ பிளேஸ் ஹோல்டுனா அவங்க நம்மளுக்காக ஹோல்ட் பண்ணி நம்ம நேம் எழுதி முன்னாடி அந்த நம்ம டேபிள் பக்கத்தில் வச்சுருவாங்க. நம்ம டைரெக்டாக அவங்க ஃப்ரண்ட் டெஸ்க்லேயே போய் நம்ம நேம் அங்கே எழுதி வச்சதை பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அந்த இதை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வீடியோவில் முடிஞ்சா அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த புக்கெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ கடைக்கெல்லாம் போனோம்னா கிராசரி ஷாப்லலாம் மேலே இந்த அயலில் சுகர் இருக்குது, இந்த அயலில் லிப்ஸ்டிக்கு, இந்த மாதிரி ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ புக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம நம்ம லைப்ரரி நம்பரு, நம்ம கார்டு நம்பர் எல்லாமே கொடுத்துட்டா நம்ம ஹோல்ட் பண்ணிடுவாங்க. நானும் என் புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு திங் என்னென்னா, இங்கே வந்து பிரிண்ட் அவுட் நம்ம எடுத்துக்கலாம். பேப்பர்ஸ்லாம் ஒரு பிரிண்ட்டுக்கு வந்து 10 சென்ட்ஸ் தான், கலர் பிரிண்ட்டுக்கு வந்து 20 சென்ட்ஸு. நம்ம வெளியில் போகிறதுக்கு நம்ம இங்கேயே அதே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்குரிய புக்கு தான் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அவங்க ஆல்ரெடி ஸ்கூல் போயிட்டாங்க. நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் இது பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. சரி அப்படி சொல்லிட்டு தான் நான் மட்டும் இன்னைக்கு வந்தேன். அதான் ஒரு ஒரு புக்காக பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஏஜுக்கு அவங்கனால நம்மளுக்கு தெரியும்ல, அவங்கனால எந்தெந்த புக்கு படிக்க முடியும்னு நான் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நான் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த புக்கு கூட நான் எடுத்தேல, அந்த பீஸா இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பீஸா, டாய்ஸு இந்த மாதிரி ஸ்டோரி மாதிரி வர புக்காக இருந்தோன்னா அவங்களும் நல்லா ஹாப்பியாக எடுத்து எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த மாதிரி படங்கள் நிறையா இருக்க புக்கு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இங்கே அமெரிக்காவில் எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க புக்கு படிக்கிறதுக்கு. நானும் இப்போ என் குழந்தைங்கள அந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரொட்டீனுக்கு செட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம வெளியில் எங்கேயாவது போனால் நிறையா பிள்ளைங்க அப்படியே புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க. அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் குழந்தைங்களும் ஒரு நாள் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 புக்ஸ் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம கார்டை வந்து அந்த பார்கோடு கீழே வச்சிங்கன்னா நம்ம நேம் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற புக்கை ஒன்னொன்னாவும் இந்த பார்கோடில் காமிச்சோன்னா மொத்தமாக ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதான் இங்கே எல்லாமே யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே போய் எல்லா புக்கையும் வேகமாக எடுத்துடலாம். இப்போ நான் பண்ணுறேன்ல இந்த மாதிரி கீழே அந்த சிஸ்டம்லேயே அடியில் ஒரு ரெட் கலர் லைட் வரும். நம்ம அந்த புக்கோட டாபிக் அப்படியே காமிச்சோன்னா அந்த பார்கோட் இருக்குது பாருங்கள், பார்கோடு தான் இதில் முக்கியம். அதை காமிச்சோன்னா அப்படியே நம்ம நேமில் வந்து 1 பை 1 நம்ம எவ்வளோ புக்ஸ் எடுக்கிறோமோ அது அப்படியே ஸ்டோர் ஆயிரும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் டெஸ்க்கை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு இப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சுல, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை நம்மளுக்கு தெரியல அப்படின்னா ஃப்ரெண்ட் டெஸ்க்கிட்ட கேட்டால் அவங்களே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 புக்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் கொடுத்தோன்னா நம்ம என்னென்ன புக் எடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து ரிசீட் வந்துடும். அந்த ரிசீட்டில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம எத்தனை புக் எடுத்துருக்கோமா, எப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும் எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டிதான். இன்கேஸ் நம்மளால நேரில் வர முடியல, இந்த கிளைமேட்லாம் பாருங்கள் எப்படி ஸ்னோ விழுந்துருக்குன்னு, வர முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே அந்த புக் வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து அந்த ஆன் டைமுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணாட்டி ஃபைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்டில் பிளாக் மார்க் இந்த மாதிரிலாம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதான் ஆப்ஷன் இவ்வளோ கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு மீறியும் நம்ம ஏதாவது பண்ணால் அது நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. ஸோ நம்ம அவங்க கொடுத்த ஃபெசிலிட்டி வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிட்டா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் அப்படியே புக்கு எடுத்தாச்சுங்க. இன்னும் அப்படியே வீட்டுக்கு தான் போகிறோம். வாங்க நம்ம அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேசலாம்னா இந்த டிரைவிங் பற்றி பேசலாம். இந்த 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தாங்க நான் லைசன்ஸே வாங்கினேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. வந்த புதுசில் நம்மளுக்கு எதுக்கு டிரைவிங் பழக்கணும், ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இதை பற்றி ரொம்ப கேரே பண்ணல. ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு டிரைவிங் பழகணும் இந்த இந்த இதெல்லாம் அப்போ தோணலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கே வீட்டில் தனியாக இருக்கிறப்போ ஒரு போர் அடிக்கும் குழந்தைங்களாம் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் குழந்தைங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்கள வெளியில் கூட்டு போகணும், ஸ்கூல் கூட்டு போகணும். இந்த மாதிரிலாம் வரப்போ திரும்பி நம்ம ஹஸ்பண்டே டிபெண்ட் பண்ணியிருக்கப்போ அவங்களுக்கும் அவங்க ஒர்க்கு பார்க்கணும், அவங்களும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்கல்ல.
ஐயோ! எல்லா வேலையுமே நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. சில சமயம் நம்மளுக்கு கில்ட்டியா இருக்கும். ஐயோ! நம்ம வீட்லயே இருக்கோம். நம்ம எதுக்கு பழகல அப்படின்னு. நானே கொஞ்சம் டூ லேட் தான். வந்த புதுசுலயே பழகியிருந்தா இன்கேஸ் இந்நேரம் இன்னும் நல்லா டிரைவ் பண்ணியிருப்பேன். ஆனா ஃபைனலா என் குழந்தைங்கள வச்சு நானும் எப்படி பழகிட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கும் நம்ம டிரைவ் பண்றப்ப அவங்களுக்கும் ஹேப்பியா இருக்கும். எப்பயுமே டாடி கூட தான் போறோன்ற அந்த ஃபீல் இல்லாம. ஏன்னா இங்க வந்து கேர்ளு, பாய் இவங்க பொண்ணு, பையன் அந்த வேறுபாடே கிடையாது. எல்லாருமே டிரைவ் பண்ணுவாங்க. ஈவன் 15 வயசுக்கு மேலேயே எலிஜிபிள் தான் குழந்தைங்க. ஸ்கூலுக்கு வந்து இந்த ஹை ஸ்கூல் பிள்ளைங்க டிரைவிங் பழகிருவாங்க. ஹை ஸ்கூல்ல இந்த 11த் போறதுக்கு முன்னாடியே அவங்க 10த்லயே அந்த லீவ்லயே பழகிருவாங்க. ஏன்னா சின்ன வயசுல டக்குன்னு வாங்கிருவாங்க. நம்மளுக்கு தான் ஒரு பயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம புதுசா வந்தவங்க ஒரு உங்களுக்கு உடனே டிரைவிங் பண்ணணும்னாலும் நெறைய ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லேர்னர் லைசென்ஸ் குடுத்துருவாங்க. அத வச்சு நீங்க உங்க ஹஸ்பண்ட்டயோ இல்ல வந்து பிரைவேட்டா கிளாஸ் போய் நம்ம பழகிக்கலாம். இந்த டிரைவிங் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கப்புறம் டீட்டெயிலா பேசுவோம். இந்த சைட் பத்தி, எங்க போணும், எந்த மாதிரி எக்ஸாமு, கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்றேன். பேசிக்கிட்டே நம்மளும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதான் நம்ம வீட்டோட ஸ்ட்ரீட் உங்களுக்கே தெரியும்ல. அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா, நம்ம அதுக்கப்புறம் அந்த டிரைவிங் லைசென்ஸ் பத்தி டீட்டெயிலா பேசுவோம். எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் லஞ்ச் ஹவர் ஆயிருச்சு. ஆ அ இந்த இந்த ஸ்டூடண்ட் டிரைவர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எப்ப நான் வெளியில போனாலும் அந்த இத நான் பின்னாடி ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சு. குழந்தைங்க ஆல்ரெடி ஸ்கூல் போயிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமு. சரி இப்ப லைசென்ஸ் வாங்குனனாலே நானே ஒரு சில இடங்கள் இந்த பக்கத்துல இருக்க லைப்ரரி இந்த மாதிரி போக பழகியாச்சு. நீங்கள் புதுசா வந்தீங்கன்னா, எதுக்குமே ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு டிரைவிங் பழகணும்னு தோணுச்சுன்னா, அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரொசீஜர். உங்களுக்கு அத பத்தி மோர் டீட்டெயில் வேணும்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோல போஸ்ட் பண்றேன். அவ்வளோதாங்க நான் இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேன். பாய். தேங்க் யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.